அன்பிற்கினிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் மணிகணேசனின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம டெட் 1க்குரிய சமூக அறிவியல்ல கேட்கக்கூடிய ஒரு 50 முக்கிய வினா விடைகளை இப்ப நம்ம பார்க்கலாம், தகுந்த விளக்கத்தோட. ஓகேவா? சரி, ரைட். இதுல முதல் கேள்வி என்ன இருக்கு? பழங்கால மனிதர்கள், அதாவது ஆதி மனிதர்கள் தங்கள் பாதுகாப்பிற்காகவும் வேட்டைக்காகவும் முதலில் பழக்கிய விலங்கு எது? ஆதி மனிதன்ல இருந்து நவீன மனிதன் வரைக்கும் வேட்டைக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் பழக்கிற விலங்கு எதுன்னா நாய் தான். நாய்களின் கூர்மையான மோப்ப சக்தி வேட்டைக்கு உதவியதால் மனிதன் முதலில் பழக்கிய விலங்கு நாயாகும். சரி, அடுத்து இரண்டாவது கேள்வி. ஹரப்பா என்ற சிந்துவெளி சொல்லின் பொருள் என்ன? ஹரப்பா அப்படின்னா அது புதைக்கப்பட்ட நகரம்னு பேரு. ஹரப்பா என்ற சிந்துவெளி சொல்லின் பொருள் புதைக்கப்பட்ட நகரம் என்று பொருள்படும். அப்படி இல்லாம மொஹஞ்சதாரோ அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா இறந்தவர்களின் மேடு என்று பொருள்படும். ரெண்டையுமே தெரிஞ்சுங்க. அடுத்து மூன்றாவது வினா. வெற்றிக்கு பின் போரை கைவிட்ட முதல் அரசர் யார்? இப்படி கேட்டாங்கன்னா இது அசோகர் தான். கலிங்க போரின் கொடூரத்தை கண்டு மனம் மாறிய அசோகர் வெற்றிக்கு பின் போரை கைவிட்டு அமைதியை தழுவினார். அமைதிங்கிறது இந்த இடத்துல எந்த இடம்னா புத்த மதத்தை தழுவினார். அடுத்து வினா எண் 4. உலகின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது? மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் அப்படின்னு கேட்டா அது ஆரவல்லி மலைத்தொடர் தான். இந்தியாவில் உள்ள ஆரவல்லி மலைத்தொடர் உலகின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர்களில் ஒன்றாகும். அப்ப இமயமலை அப்படின்னா இள மடிப்பு மலை. அது ஆரவல்லி தான் மிக பழமையான மடிப்பு மலை. அடுத்த கேள்வி, ஐந்தாவது கேள்வி. புவியின் மேலோட்டில் அதிகம் காணப்படும் உலோகம் எது? புவியினுடைய மேலோட்டில் சியால் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கிறது சிலிக்கான், ஏஎல்ங்கிறது அலுமினியம். அப்ப புவியின் மேலோட்டில் அதிகம் காணப்படும் உலோகம் அலுமினியம். சிலிக்காவிற்கு அடுத்து அதிகம் காணப்படும் உலோகம் அலுமினியம் ஆகும். சிலிக்கா என்பது மணலை குறிக்கக்கூடியது. அடுத்து வினா எண் 6. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? அந்த சட்டத்தை தயாரிக்கிறதுக்கு ஒரு குழு போடுறாங்க. அந்த குழுவினுடைய தலைவரா அம்பேத்கர் இருக்கிறாரு. நிர்ணய சபை தலைவரா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இருக்கிறாரு. சரி, அவங்க ரிப்போர்ட் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் கொண்டாந்து கொடுக்குறாங்க. அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு தான் ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வந்த அந்த ஆண்டு. அதை தான் குடியரசு தினமாக கொண்டாடுறோம். ஆனா இது அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு இங்க கேக்குறான். அப்ப நவம்பர் 26, 1949 இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் அரசியலமைப்பு சட்டம் இந்த நாளில்தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்து 7வது கேள்வி. உற்பத்தி என்பது எதனை உருவாக்குவதை குறிக்கும்? உற்பத்தி என்பது எதனை உருவாக்குவதை குறிக்கும் அப்படின்னா பயன்பாடு தான். பொருளியலில் உற்பத்தி என்பது நுகர்வோரின் தேவையை நிறைவு செய்யும் பயன்பாட்டை உருவாக்குவதாகவும். டிமாண்ட் இருந்தாதான் உற்பத்தி பெருகும். டிமாண்டே இல்லைன்னா உற்பத்தி செஞ்சு என்ன பண்ணியும் வேஸ்டால போகும். அடுத்த கேள்வி, 8வது கேள்வி. பாண்டிய மன்னர்களின் சின்னம் எது? பாண்டிய மன்னர்கள் அப்படின்னு சொன்னாலே மீன் தான், மீன் கொடி தான். பாண்டிய மன்னர்களின் கொடியிலும் நாணயங்களிலும் மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும்.
சேரர்களுக்கு வில் அம்பு. அப்ப சோழர்களுக்கு புலிக்கொடி, புலி. அடுத்து 9வது கேள்வி. சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் எது? சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் புதன் தான். இதுதான் சூரிய குடும்பத்தில் முதல் கோளாகவும் இருக்குது, மிகச்சிறிய கோளாகவும் இருக்குது, பூமிக்கு அருகில் உள்ள கோளாகவும் புதன் தான் இருக்கிறது. இத மெர்க்குரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 10வது கேள்வி. இந்தியாவின் மிக உயரிய விருது எது? நன்கு தெரிந்த கேள்விதான். பாரத ரத்னா விருது தான். இது எந்தெந்த துறைக்கு கொடுக்கறாங்க அப்படின்னா, கலை, இலக்கியம், அறிவியல் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு வழங்கப்படுவது இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா ஆகும். அடுத்து 11வது கேள்வி. சிந்துவெளி நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்தது? சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னாலே அது வெண்கல காலம். செம்பையும் தகரத்தையும் கலந்து வெண்கலத்தை பயன்படுத்தியதால் இது வெண்கல கால நாகரிகம் என அழைக்கப்படுகிறது. இந்த சிந்துவெளி மக்கள் அறிந்திராத ஒரு உலோகம் எதுன்னா அது இரும்பு தான். அடுத்து 12வது கேள்வி. தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் நன்றாவே தெரியும், தஞ்சாவூர் தான். காவிரி டெல்டா பகுதியில் அமைந்துள்ள தஞ்சாவூர் அதிக நெல் உற்பத்தி செய்வதால் நெற்களஞ்சியம் எனப்படுகிறது. அதனாலதான் தஞ்சை பகுதியை ஆண்ட சோழ அரச என்னது சோறுடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சோறுடைத்து. அடுத்து 13வது கேள்வி. கிராம ஊராட்சிகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? கிராம ஊராட்சிகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் மகாத்மா காந்தியடிகள் தான். அவர்தான் இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் வாழ்கிறது என்று கூறிய காந்தி கிராம சுயராஜ்யத்தை வலியுறுத்தினார். அடுத்து 14வது கேள்வி. பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? பொருளாதாரத்தின் தந்தை ஆடம் ஸ்மித். இவர் செல்வ இலக்கணம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. அந்த செல்வ இலக்கணத்தை வழங்கிய ஆடம் ஸ்மித் நவீன பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். அடுத்து 15வது கேள்வி. காவிரி ஆறு உற்பத்தியாகும் இடம் எது? காவிரி ஆறு உற்பத்தியாகக்கூடிய இடம் எது அப்படின்னா அது தலைக்காவேரி தான். கேள்விலையும் காவேரின்னு வந்திருக்கு, பதிலையும் காவேரின்னு வந்திருக்கு. அதை விட்டுட்டு வேற எதை போய் குறிச்சா அது நம்முடைய தவறு தான், பாயிண்ட் கிடைக்காது, மார்க் இல்லாம போயிடும். அப்ப தலைக்காவேரின்னு சொல்லுவாங்க. இந்த தலைக்காவேரி எங்க இருக்கு? கர்நாடக மாநிலத்தின் குடகு மலையில் உள்ள தலைக்காவேரியில் காவிரி ஆறு உற்பத்தி ஆகிறது. இந்த காவிரி ஆறை தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய மிக நீளமான ஆறு காவிரி ஆறுன்னு சொல்லுவாங்க. அதே போல காவிரி ஆறுக்கு இன்னொரு பேரு தென்னிந்தியாவின் கங்கை அப்படி என்று சொன்னாலும் அதுவும் காவிரி ஆறு தான். இது முடிகிற இடம் பூம்புகார் பக்கம், வங்காள விரிகுடால கலக்குது. அடுத்து 16வது கேள்வி. தமிழ்நாட்டின் மிக பழமையான அணை எது? தமிழ்நாட்டின் மிக பழமையான அணைங்கிறது கரிகாலனால் கட்டப்பட்ட கல்லணை தான். கரிகால் சோழனால் கிபி 2ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கல்லணை தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, உலகின் மிக பழமையான அணைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது கல்லணை. அடுத்து 17வது கேள்வி. வளிமண்டலத்தில் மிக அதிக அளவு காணப்படும் வாயு எது? இந்த கேள்வி கேட்டாலே நைட்ரஜனுக்கு தான் நம்ம விரல் போகணும். அதுதான் சரியான விடை. 78% நைட்ரஜன் இருக்கு வளிமண்டலத்துல. நம்ம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் 21% தான் இருக்குது. மீதி இருக்கக்கூடிய 1% இந்த கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கன் போன்ற வாயுக்கள்லாம் இருக்குது வளிமண்டலத்துல, காற்றுல. அடுத்து 18வது கேள்வி. தேசிய கீதத்தை எழுதியவர் யார்? தேசிய கீதத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டா ரவீந்திரநாத் தாகூர் தான். இப்ப நம்ம பாடி வரக்கூடிய ஜனகணமன இந்த பாடலை எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர். இவரு இன்னொரு நாட்டுக்கும் தேசிய கீதத்தை எழுதியிருக்கிறாரு.
அந்த நாடு எதுன்னா நம்ம இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கிற பங்களாதேஷ் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பங்களாதேஷுக்கும் இவர் வங்க மொழியில் எழுதின அந்த பாடல் தான் அங்க தேசிய கீதமாக இருக்குது. இந்த தேசிய கீதம் எப்போது இந்திய அரசால ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா, நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் வந்து ஜனவரி 26, 1950. அந்த ஜனவரி 26க்கு 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது ஜனவரி 24 தான் ஜனகணமன பாடலை ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஜனகணமன பாடல் வந்து தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அன்று முதல் பாடப்பட்டு வருகிறது. இதெல்லாம் இவர் வந்து நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாரு. எதுக்காக? இலக்கியத்துக்காக வாங்கியிருக்கிறாரு. எந்த நூலுக்கு? கீதாஞ்சலி என்ற நூலுக்காக வாங்கினவர். இவர் வந்து 8ஆம் வகுப்பு ஆங்கிலத்திலையும் ஒரு என்ன பண்ணியிருப்பாரு, ஒரு அங்க வந்து என்ன இருக்கும்னா ரெமினிசன்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரோஸ் இவர் எழுதுனதா இருக்கும். இவர் எழுதிய அந்த இதுல இருந்து எடுக்கப்பட்டதா ஒண்ணு இருக்கும். ரெமினிசன்ஸ் எல்லாமே அப்படியே தொடர்பு வச்சுங்க. ரவீந்திரநாத் தாகூர்னா ஏதோ வந்து குதிரைக்கு கடிகாலம் கட்டின மாதிரி தேசிய கீதத்தை எழுதியவர் தான் அப்படிங்கிறதோட நிப்பாட்டிடக்கூடாது. அடுத்து 19வது கேள்வி. இந்தியாவின் மத்திய வங்கி எது? இந்தியாவின் மத்திய வங்கி அப்படின்னாலே அது இந்திய ரிசர்வ் வங்கி தான். ரூபாய் நோட்டுகளை வெளியிடும் மற்றும் வங்கிகளை கண்காணிக்கும் அதிகாரம் கொண்ட வங்கி. இந்த இந்திய ரிசர்வ் வங்கி வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா வங்கிகளின் வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிசர்வ் வங்கி வந்து வருவதற்கு காரணமாக அமைந்தவர் வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர் தான். அவர் எழுதின பணத்தின் மதிப்பு மற்றும் சிக்கல்ங்கிற அந்த ஆய்வு கட்டுரையின் அடிப்படையில தான் அந்த இந்திய ரிசர்வ் வங்கி வந்து இந்தியாவில் தோற்றுவிக்கப்படுது. அடுத்து 20வது கேள்வி. ஆசியாவின் ஜோதி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா புத்தர் தான். ஆசியாவின் ஜோதி புத்தர். கௌதம புத்தர் ஞானம் பெற்று அமைதி மற்றும் அகிம்சையை பரப்பியதால் ஆசியாவின் ஜோதி என அழைக்கப்படுகிறார். இந்த ஆசியாவின் ஜோதிங்கிறத வந்து கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை என்ன பண்ணியிருப்பார்னா ஆசிய ஜோதின்னு இந்த புத்தருடைய வாழ்க்கை வரலாறை வந்து ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட அந்த லைட் ஆஃப் ஆசியா அப்படின்னு இருக்கும். அந்த நூலை தழுவி இவர் ஆசிய ஜோதின்னு ஒரு செய்யுளே எழுதியிருப்பார். அவருடைய புத்தருடைய வாழ்க்கை வரலாறை அப்படியே கவிதையாக வடிச்சிருப்பார், மரபு கவிதையாக. இது தமிழுக்குள்ள விஷயங்கள் ஞாபகத்துல வச்சுங்க. புத்தர், ஆசியாவின் ஜோதி புத்தர். அடுத்த கேள்வி 21வது கேள்வி. உலகின் மிக உயர்ந்த சிகரம் எது? உலகின் மிக உயர்ந்த சிகரம் அப்படின்னு சொன்னாலே எவரெஸ்ட் தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. 8 8848 இப்போ மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இப்ப 0.86ன்னு அது வளர்ந்திருப்பதாக சொல்கிறார்கள். இதையும் ஞாபகத்துல வச்சுக்கணும். அதனுடைய உயரத்தை கேட்டாங்கன்னா சொல்லணும். இன்னொன்னு, எவரெஸ்ட் சிகரம் இந்தியாவில இருக்குன்னு நம்ம தப்பா நினைத்து கொள்ளக்கூடாது. அது நேபாள நாட்டுல தான் இருக்குது. அப்ப இந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம் அப்படின்னு கேட்டா அது காட்வின் ஆஸ்டின் K2. அதை தான் குறிப்பிடணும். இந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம் காட்வின் ஆஸ்டின். உலகின் மிக உயர்ந்த சிகரம் எவரெஸ்ட். தமிழ்நாட்டின் மிக உயர்ந்த சிகரம் தொட்டபெட்டா. இங்க 3மே கொடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டின் மிக உயர்ந்த சிகரம் தொட்டபெட்டா. அப்ப தென்னிந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம் எது என்பதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தென்னிந்தியாவில் மிக உயர்ந்த சிகரம். அடுத்து 22வது கேள்வி போலாமா? இந்தியாவின் மிக உயரிய சட்ட அதிகாரி யார்? இந்த கேள்வி நம்ம அடிக்கடி பார்த்திருக்கோம். அட்டர்னி ஜெனரல் தான். இந்திய அரசின் முதன்மை சட்ட ஆலோசகர் மற்றும் நாட்டின் மிக உயரிய சட்ட அதிகாரி அட்டர்னி ஜெனரல் ஆவார். இவரை பணி நியமனம் செய்பவர் யாருன்னு கேட்டா இந்திய குடியரசுத் தலைவர் தான். ஆளுநர், தலைமை நீதிபதி, அட்டர்னி ஜெனரல் எல்லாரையும் பணி நியமனம் செய்பவர் வந்து இந்தியாவின் குடியரசுத் தலைவர் தான். அடுத்து 23வது கேள்வி. முதன்மை துறை என்பது எதனோடு தொடர்புடையது? முதன்மை துறை என்பது உணவோடு தொடர்புடையது, விவசாயம்.
இயற்கை வளங்களை நேரடியாக பயன்படுத்தி உற்பத்தி செய்யும் விவசாயம் முதன்மை துறையாகும். அடுத்த கேள்வி 24வது கேள்வி. குப்த வம்சத்தை நிறுவியவர் யார்? குப்த வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர். இவர்தான் குப்த வம்சத்தினுடைய முதல் அரசர். ஸ்ரீகுப்தர். இந்த குமாரகுப்தர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர். குமாரகுப்தர். சமுத்திரகுப்தர் இந்தியாவின் நெப்போலியன் என்று வர்ணிக்கப்படுவார். சமுத்திரகுப்தர். அடுத்து 25வது கேள்வி. உலகின் மிகப்பெரிய கண்டம் எது? உலகின் மிகப்பெரிய கண்டம் ஆசியா கண்டம் தான். உலகின் மிகப்பெரிய கண்டம் ஆசியா கண்டம் தான். அடுத்து 26வது கேள்வி. இந்தியாவின் மிக நீளமான ஆறு எது? இந்தியாவின் மிக நீளமான ஆறு அப்படின்னு கேட்டாலே அது கங்கை தான். 25 2525 கிலோமீட்டர் நீளத்துடன் இந்தியாவின் மிக நீளமான ஆறாக கங்கை நதி திகழ்கிறது. அடுத்து 27வது கேள்வி. தமிழ்நாட்டின் மான்செஸ்டர். இந்த கேள்வி அடிக்கடி வந்திருக்குது, ஞாபகத்துல வச்சுங்க. கோயம்புத்தூர் தான். பருத்தி ஆலைகள் அதிகம் உள்ளதால் கோயம்புத்தூர் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் எனப்படுகிறது. பருத்தி விளைவதற்கு ஏற்ற மண் கரிசல் மண். கரிசல் மண் எப்படி வருது எப்படி பூமியில வருது அப்படின்னா, இமயமலை, அதாவது எரிமலை அந்த லாவா வெளியில வருது இல்ல, அவை கரிசல் மண்ணாக மாறுது. தீப்பாறைகள் மூலம் வரக்கூடியதான் கரிசல் மண். அப்படியே ஒன்றிலிருந்து ஒன்று ஞாபகத்துல வச்சுக்கிட்டே போயிட்டே இருங்க. 28வது கேள்வி. மக்களாட்சியின் பிறப்பிடம் எது? மக்களாட்சியின் பிறப்பிடம் என்பது இங்கிலாந்து நம்ம நினைச்சுக்க கூடாது, கிரேக்கம் தான். பண்டை கிரேக்கம், ஏத்தன்ஸ் நகரம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த பண்டைய கிரேக்கத்துல தான் மக்களாட்சி முறை முதலில் தோன்றிய இடமாகும். கிரேக்கம் கிரீஸ் என்று தற்போது வழங்கப்படுகிறது. கிரீஸ் நாடு. அடுத்து 29. நேரடி வரிக்கு ஒரு உதாரணம் கூறுக. நேரடி வரி அப்படின்னாலே வருமான வரி தான். வருமான வரிங்கிறது நேரடி வரி. அப்ப இந்த சரக்கு மற்றும் சேவை வரி, சுங்க வரி, இது எல்லாம் மறைமுக வரி. தனிநபர் அல்லது நிறுவனங்கள் தங்கள் வருமானத்தின் மீது நேரடியாக அரசுக்கு செலுத்தும் வரி நேரடி வரி ஆகும். அடுத்து 30வது கேள்வி. தென்னிந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம் எது? இப்பதான் கேட்டேன், கமெண்ட் பாக்ஸ்ல போட சொல்லியிருந்தேன். சரி, பரவாயில்ல. கேள்வியா ஆனைமுடி தான். தென்னிந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம் ஆனைமுடி. இது கேரளாவில் இருக்கு. ஆனைமலைன்னு இருக்கு. அந்த ஆனைமலையில ஆனைமுடிங்கிறது சிகரம். அடுத்து 31வது கேள்வி. வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு எது? வேலூர் புரட்சி அப்படின்னாலே 1806 தான். ஜூலை 10. வேலூர் கோட்டையில் இந்திய சிப்பாய்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக புரட்சி செய்தனர். அடுத்து 32வது கேள்வி. சூரிய குடும்பத்தின் வெப்பமான கோள் எது? இதை தான் நம்ம பூமியிலேருந்து காண முடியும். இதை நம்ம என்ன சொல்லுவோம்? விடிவெள்ளி அப்படின்னு சொல்லுவோம். அந்த வெள்ளிக்கோள் தான். சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிறது புதன் தான். ஒருவேளை அதுதான் இருக்குமோன்னு நினைக்க கூடாது. சூரிய குடும்பத்தின் வெப்பமான கோள் எது அப்படின்னா புதனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வெள்ளி தான். வெள்ளியில் உள்ள அடர்த்தியான கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டல வெப்பத்தை சிறைபிடிப்பதால் இதுவே வெப்பமான கோள் என்று சொல்லப்படுகிறது. இந்த வெள்ளிக்கு அடுத்துதான் நாம் வாழக்கூடிய என்ன இருக்கு? பூமி இருக்குது. 3வது இடத்துல இருக்கு. அடுத்து 33வது கேள்வி. இந்தியாவின் முதல் குடிமகன் யார்? இந்தியாவின் முதல் குடிமகன் எளிதான கேள்விதான். குடியரசுத் தலைவர் தான். இந்தியாவின் பெயரளவு தலைவராகவும் முப்படைகளின் தளபதியாகவும் இருக்கும் குடியரசுத் தலைவரே முதல் குடிமகன் என்று அழைக்கப்படுகிறார். 34வது கேள்வி. பொதுத்துறைக்கு ஓர் உதாரணம் கூறுக. இன்ஃபோசிஸ், டாடா மோட்டார்ஸ், ரிலையன்ஸ், இது எல்லாமே தனியார் துறை. அப்ப நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் NLC அப்படின்னு கொடுக்குறாங்களே, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
பழுப்பு நிலக்கரியினுடைய ஆங்கிலத்துல இன்னொரு பெயர் தான் லிக்னைட். அதுதான் நெய்வேலியில் எடுக்கப்படுது. நெய்வேலி எங்க இருக்கு? கடலூர் மாவட்டத்துல இருக்கு. அப்ப பொதுத்துறைக்கு உதாரணமாக NLC-யை குறிப்பிடலாம். இது அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படும் நிறுவனங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் ஆகும். அடுத்து 35வது கேள்வி. முகலாய பேரரசை நிறுவியவர் யார்? முகலாய பேரரசை நிறுவியவர் பாபர். கிபி 1526 நடைபெற்ற முதலாம் பானிபட் போரில் வெற்றி பெற்று பாபர் முகலாய ஆட்சியை தொடங்கினார். அப்ப முதலாம் பானிபட்டு போர் நடந்த ஆண்டு 1526. பாபர் யாரோட போர் நிகழ்த்துகிறார் அப்படின்னா இப்ராஹிம் லோடியோட. அடுத்து 36வது கேள்வி. நிலச்சரிவு பொதுவாக எங்கு அதிகம் நடைபெறும்? நிலச்சரிவு பொதுவாக நம்மளுடைய டிவிலலாம் நம்ம அடிக்கடி பார்க்கலாம். எந்த பகுதியில? கடற்கரை பகுதியா, பாலைவன பகுதியா, சமவெளி பகுதியா அப்படின்னு பார்த்தா அதிகமா நிலச்சரிவு நடைபெறக்கூடிய பகுதி எதுவா இருக்கும்னா மலைப்பகுதி தான் இருக்கும். மலைகளில் சரிவான நிலம் மற்றும் புவியீர்ப்பு விசையினால் மண் அல்லது பாறைகள் சரிந்து நிலச்சரிவு ஏற்படுகிறது. அடிக்கடி நம்ம தொலைக்காட்சி வழியாக நம்ம பார்க்கலாம். நீலகிரி, ஊட்டி, இந்த கேரளா போன்ற பகுதிகள்ல அது எல்லாமே மலை சார்ந்த பகுதியா இருக்கும். அங்கதான் மழை காலத்துல அதிகம் நிலச்சரிவு காணப்படும். அடுத்து 37வது கேள்வி. இந்தியாவின் தேசிய விலங்கு எது? இந்தியாவின் தேசிய விலங்கு எல்லோருக்கும் தெரிந்ததுதான், புலிதான். வங்கப்புலி. அந்த புலியில எந்த ஊர்னா வங்கப்புலி. இந்தியாவின் தேசிய விலங்காக 1973 அறிவிக்கப்பட்டது. அப்ப அதற்கு முன்னாடி வரைக்கும் என்ன இருந்துச்சு அப்படின்னா சிங்கம் தான் இருந்துச்சு. அது சோம்பேறியா இருக்குன்னு சொல்லிவிட்டு அதை எடுத்துவிட்டு என்ன பண்ணிட்டாங்க, புலியை வச்சுட்டாங்க. புலி ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். அதனால இந்தியாவின் தேசிய விலங்கு புலி. அடுத்து 38வது கேள்வி. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் எப்போது இயற்றப்பட்டது? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் இயற்றப்பட்ட ஆண்டு 1986. நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாக்க இந்தியாவில் 1986 இச்சட்டம் கொண்டு வரப்பட்டது. அடுத்து 39வது கேள்வி. பல்லவர்களின் தலைநகரம் எது? பல்லவர்களின் தலைநகரம் என்பது எதுன்னு கேட்டா காஞ்சிபுரம் தான். காஞ்சிபுரம் பல்லவ மன்னர்களின் முக்கிய தலைநகராகவும் கல்வி மையமாகவும் திகழ்ந்தது. அடுத்து 40வது கேள்வி. உலகின் மிகப்பெரிய பெருங்கடல் எது? உலகின் மிகப்பெரிய பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல் தான். உலகின் 1/3 பரப்பளவை கொண்ட பசிபிக் பெருங்கடலே மிகப்பெரியது. இதோட பரப்பளவு 1/3. இந்த உலகத்துல 1/3 பசிபிக் பெருங்கடலே ஆக்கிரமித்து உள்ளது. அடுத்து 41வது கேள்வி. இந்தியாவில் வாக்குரிமை பெறுவதற்கான குறைந்தபட்ச வயது என்ன? வாக்குரிமை பெறுவதற்கான குறைந்தபட்ச வயது 18. அதுக்கு முன்னாடி எத்தனை வயசு வரைக்கும் இருந்துச்சுன்னா 21 இருந்துச்சு. அதான் ராஜீவ்காந்தி ஆட்சி காலத்துலதான் அதை 18 வயசுன்னு மாத்துறாங்க. இந்தியாவில் ஜாதி மத வேறுபாடின்றி 18 வயது பூர்த்தி அடைந்த அனைவருக்கும் வாக்குரிமை உண்டு. அடுத்து 42வது கேள்வி. பொருளாதார நடவடிக்கைகளில் 3ஆம் நிலைத்துறை என்பது எதனை குறிக்கும்? 3ஆம் நிலைத்துறை என்பது சேவைத்துறையை குறிக்கும். போக்குவரத்து, வங்கி, கல்வி போன்ற சேவைகளை வழங்குவது 3ஆம் நிலைத்துறையாகும். அப்ப முதல் நிலைத்துறை விவசாயத்துறை, 2வது உற்பத்தி துறை, 3வது தான் சேவைத்துறை. அடுத்து 43வது கேள்வி. முதலாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு இப்பதான் பார்த்தோம், 1526. இதுலதான் பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையே நடைபெற்ற போர்ல இப்ராஹிம் லோடி தோற்கடிக்கப்பட்டு முகலாய ஆட்சி இந்தியாவில் தொடங்கி வைக்கப்படுகிறது. 44வது கேள்வி. மிக குறைந்த மழை பெறும் பாலைவன பகுதி இந்தியாவில் எங்குள்ளது?
மிக குறைந்த மழை பெறும் பாலைவன பகுதி இந்தியாவில் எங்குள்ளது? அழகா கொடுத்துருக்கான். இந்தியாவில் இருக்கிற ஒரே பாலைவனம் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற தார் பாலைவனம் தான். அப்ப அங்கதான் மிக குறைந்த மழை பெறும் பாலைவன பகுதியாக அது அடையாளம் காணப்படுகிறது. அப்ப ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள தார் பாலைவனம் இந்தியாவின் மிக குறைந்த மழை பெறும் பகுதியாகும். தார் பாலைவனம் தான். அப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். இந்தியாவில் அதிக மழை பெறக்கூடிய இடம் எங்க இருக்கு? வடகிழக்கு மாநிலங்கள்ல இருக்கு, மேகாலயா மாநிலத்துல இருக்குது. அது எந்த இடங்கிற பெயரை மட்டும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து 45வது கேள்வி. இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ரொம்ப எளிதான கேள்வி. சர்தார் வல்லபாய் பட்டேல். ஏன் அப்படி சொல்றாருன்னா, சுதேச சமஸ்தானங்களை இந்தியாவுடன் இணைக்க பெரும் பங்காற்றியதால் பட்டேல் இரும்பு மனிதர் எனப்படுகிறார். விடுதலை அடைஞ்சதுக்கு பிறகும் சுதேச சமஸ்தானங்கள் நிறைய இருந்துச்சு. அதையெல்லாம் சாமதான பேத தண்டம் அடிப்படையில அவர் மிரட்டி உருட்டி அன்பா எப்படியோ இந்தியாவோட இணைக்க வச்சார். அதனால இவர் என்ன பண்றாங்க, அப்ப இவர் தான் உள்துறை அமைச்சரா இருந்தார் நேரு காலத்துல. அதனால அவர் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். இந்தியாவின் பிஸ்மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று சொல்லுவாங்க. இவருக்கான ஒரு பெரிய மாபெரும் சிலை குஜராத் மாநிலத்துல நர்மதை ஆற்றங்கரையில அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்து 46வது கேள்வி. பண்டமாற்று முறை என்பது எதனை குறிக்கும்? பண்டமாற்று முறை என்பது பொருளுக்கு பொருளை பரிமாற்றம் செய்வதுதான் பண்டமாற்று முறை. பண்டத்தை மாற்றிக்கொள்றது. பண்டம் என்பது பொருள். அப்ப பணம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு மக்கள் ஒரு பொருளை கொடுத்து மற்றொரு பொருளை மாற்றிக்கொண்டனர். அடுத்து 47வது கேள்வி. சாஞ்சி ஸ்தூபி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? சாஞ்சி ஸ்தூபியை எழுப்பியவர் யாருன்னு கேட்டா, போரே வேணாண்டான்னு வெறுத்து அமைதியை தேடி போன அசோகர் தான். அவர் அந்த சாஞ்சி ஸ்தூபியை எங்க ஏற்படுத்துறாரு அப்படின்னா, மத்திய பிரதேசத்துலதான் இருக்குது. அசோகரால் கட்டப்பட்ட புகழ்பெற்ற சாஞ்சி ஸ்தூபி மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ளது. அடுத்து 48வது கேள்வி. புவியின் பாதுகாப்பு உறை என்று அழைக்கப்படும் அடுக்கு எது? புவியின் பாதுகாப்பு உறை என்று அழைக்கப்படும் அடுக்கு எதுன்னா ஓசோன் அடுக்கு தான். அதனாலதான் இந்த ஓசோனை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓசோன்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவு O3. அறிவியல் சம்பந்தப்பட்ட கேள்வி அது. அப்ப சூரியனின் தீமை செய்யக்கூடிய புற ஊதா கதிர்கள் அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புவியை பாதுகாப்பதால் ஓசோன் அடுக்கு பாதுகாப்பு உறை என அழைக்கப்படுகிறது. அப்ப அந்த பாதுகாப்பு உரையை டேமேஜ் பண்றது எது அப்படின்னா, நம்ம வாகனங்கள்லயும் ஃப்ரிட்ஜு இதுலயும் பயன்படுத்தக்கூடிய அந்த குளோரோ கார்பன், அதுதான் ஓசோன்ல ஓட்ட போடுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 49வது கேள்வி. குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிரான சட்டப்பிரிவு எது? குழந்தை தொழிலாளர் அப்படின்னு வந்துட்டாலே பிரிவு 24 தான், ஆர்டிகிள் 24 தான். 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை தொழிற்சாலைகளில் வேலைக்கு அமர்த்துவதை தடை செய்யும் பிரிவு ஆர்டிகிள் 24. 17 தீண்டாமை ஒழிப்பு. 32 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஆன்மா, இதயம் என்று வர்ணிக்கப்பட்டது. யாரால? அம்பேத்கரால. அடுத்து 50வது கேள்வி. ஜிஎஸ்டி கவுன்சிலின் தலைமையகம் எங்குள்ளது? ஜிஎஸ்டி மத்திய அரசு போடுறது. அப்ப மத்திய அரசுனுடைய நிர்வாக தலைநகரமாக தலைமையகமாக எது இருக்குதுன்னா புதுடெல்லி தான் இருக்குது. அங்கதான் ஜிஎஸ்டி கவுன்சிலினுடைய தலைமையகமும் இருக்குது. அப்ப இந்தியாவின் தலைநகரான புதுதில்லியில் ஜிஎஸ்டி கவுன்சிலின் தலைமையகம் அமைந்துள்ளது. ரைட். 50 கேள்விய ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா என்ன பண்ணிட்டோம், நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள நிறைவு செஞ்சிட்டோம். இந்த கேள்வி பாருங்க, 50க்கு 50 புள்ளி பெற்றிருக்கிறோம். அக்யூரசி 100% வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். இந்த வெற்றி விரைவில் நீங்கள் எழுதவிருக்கும் அந்த ஆசிரியர் தகுதி தேர்விலும் தொடர வேண்டும் என்பதே என் விருப்பமும் என் வாழ்த்துக்களும் ஆகும் என்பதை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்பவர்
உங்கள் மணி கணேசன்.